லேபர் லால இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்குறோம். என்னன்னா ஃபைன் அண்டர் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936. ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் வேலை செய்யறதுக்கு பேமெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த பேமெண்ட்ல இருந்து ஃபைன் வந்து எங்க விதிக்கிறாங்க, எதுக்காக விதிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஃபைன் வந்து ஒரு பர்மிசபிள் டிடக்ஷன் தான். எதுல அப்படின்னா செக்ஷன் 8ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த கண்டிஷனுக்கு ஃபைன் விதிக்கிறாங்க அப்படின்னா பர்பஸ் ஆஃப் ஃபைன் இதை வந்து சொல்லியிருக்கணும். அவங்க ஏதாவது ஒரு மிஸ்கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு இந்த பர்பஸ்க்காக உங்களுக்கு ஃபைன் விதிக்கிறேன்னு சொல்லலாம். அமௌண்ட் ஆஃப் ஃபைன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அவங்களோட வேஜ் எவ்வளவோ அதுல இருந்து 3%க்குள்ள மட்டும்தான் அவங்களுக்கு ஃபைன் போடணுமே தவிர அதிகமாக போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து 100 ரூபாய் சம்பாதிக்கிறார் அப்படின்னா ஒரு 3 ரூபாய் தான் போடணும். 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு 30 ரூபா தான் ஃபைன் போடணும்னு சொல்றாங்க. அடுத்து நோட்டீஸ் வந்து கொடுக்கணும். ஃபைன் போடுறதுக்கு முன்னாடி இந்த காரணத்துக்காக தான் ஃபைன் போடுறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இவருடைய சம்பளம் வர்ற டைம்ல இந்த வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃபைனை அப்படின்னு சொல்றதுதான் ஃபைன் அண்டர் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936 செக்ஷன் 8ல சொல்றாங்க. அடுத்தது க்ளோஷர். க்ளோஷர் அப்படின்னா என்னன்னா பர்மனன்ட் ஷட் டவுன். ஒரு நிறுவனத்தை முழுமையாக நான் மூடுகிறேன்னு சொல்றது தான் க்ளோஷர்னு சொல்றாங்க. இது வந்து செக்ஷன் 2CC அப்படின்னு சொல்றாங்க. 2 கிளாஸ் CC IDA ஆக்ட், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்ல 1947ல இதை சொல்றாங்க. 25O என்ன சொல்றாங்கன்னா ப்ரொசீஜர் ஃபார் க்ளோஷர். என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா 60 நாளுக்கு முன்னாடியே நாங்க வந்து க்ளோஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கணும். அதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கணும். கன்சர்ன் அத்தாரிட்டி யாரோ அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்கணும். 100 ஆர் மோர் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா 60 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும். அதை கன்சர்ன் அத்தாரிட்டி அப்ரூவ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் பர்மனண்டா ஷட் டவுன் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரீசெண்டா ஃபோர்டு இந்தியா க்ளோஸ் பண்ணாங்க இல்லையா, அதை எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அடுத்ததா ஃபேர் வேஜ்னு ஒரு கொஸ்டின். ஃபேர் வேஜ் அப்படின்னா நியாய ஊதியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபேர் வேஜ் அப்படின்றது லிவிங் வேஜுக்கும் மினிமம் வேஜுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கிறது தான் இந்த ஃபேர் வேஜ் அப்படின்னு சொல்றாங்க. மினிமம் வேஜ் அப்படின்னா அவங்க சாப்பாட்டுக்காக மட்டும்தான் இருக்கும். இதை வச்சு அவங்க சாப்பிட்றத தவிர வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. லிவிங் வேஜ் அப்படின்னா ஏதோ ஓரளவுக்கு டீசென்ட் லிவிங் அவங்க வாழலாம். இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கிறது தான் ஃபேர் வேஜ். ஒருத்தருக்கு சம்பளம் கொடுக்கும்போது ஸ்கில், அன்ஸ்கில், செமி ஸ்கில்னு பிரிக்கிறாங்க. அதாவது திறமையானவர், திறமையற்றவர், இந்த பாதி திறமையை உடையவர்னு பிரிச்சு சம்பளம் கொடுக்குறாங்க. இது எந்த செக்ஷன்ல சொல்றாங்கன்னா செக்ஷன் 3 ஆஃப் மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948ல சொல்றாங்க. அப்புறம் செக்ஷன் 4 ஆஃப் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936ல சொல்றாங்க. இது இல்லாம ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட்ல செக்ஷன் 4ல இதை பத்தி குறிப்பிடுறாங்க, ஃபேர் வேஜஸ் பத்தி. அடுத்ததா அன்ஃபேர் லேபர் பிராக்டிஸ். அடுத்த கொஸ்டின், அன்ஃபேர் லேபர் பிராக்டிஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947ல 5th ஷெட்யூல்ல சொல்லியிருக்கிறாங்க. இந்த அன்ஃபேர் லேபர் பிராக்டிஸ் அப்படின்றத என்ன சொல்றாங்கன்னா 2 பார்ட்டா முதல்ல இதை பிரிக்கிறாங்க. ஒன்னு அன்ஃபேர் லேபர் பிராக்டிசஸ் பை எம்ப்ளாயர் அண்ட் தேர் ஏஜென்ட். அடுத்தது அன்ஃபேர் லேபர் பிராக்டிஸ் பை ட்ரேட் யூனியன். இந்த அன்ஃபேர் லேபர் பிராக்டிஸை ஊழியர்களும் பண்றாங்க, முதலாளியும் பண்றாங்க. இப்போ முதலாளி ஒருத்தருக்கு போய் குற்றச்சாட்டு ஒரு ஊழியர் மேல சுமத்தி வேலையை விட்டு போன்னு சொல்லக்கூடாது. அதே போல ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்றாங்கன்னா அந்த ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடாது. ஒருத்தர் ட்ரேட் யூனியனுக்கு சாதகமா இருக்காருன்ற காரணத்துக்காக அவரை வேலையை விட்டு போன்னு சொல்லக்கூடாது. டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ட்ரேட் யூனியன்ல இருக்கிறவங்களை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் அன்ஃபேர் லேபர் பிராக்டிஸ். யாருன்னா எம்ப்ளாயர் பண்றது, அதாவது முதலாளி பண்றது. இப்போ ட்ரேட் யூனியன்ல இருக்கவங்களும் சில அன்ஃபேர் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. என்னென்ன அப்படின்னா இல்லீகலா ஸ்ட்ரைக் நடத்துறது, கலெக்டிவ் பார்கெனிங் பண்ணும்போது ஒரு வயலன்ஸை கிரியேட் பண்றது, இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி பொருட்களை அடிச்சு உடைக்கிறது, யாரு மேனேஜரோ அவரை வந்து த்ரெட்டன் பண்றது வீட்டுக்கே போய். அதுவும் இல்லாம சில பேர் ஸ்ட்ரைக்குக்கு வரமாட்டேன் அப்படின்னா எப்படா நீ ஸ்ட்ரைக்குக்கு வராம போயிடுவேன் அவனை வலுக்கட்டாயமா ஸ்ட்ரைக்குக்கு இழுக்கிறது. இதெல்லாம் அன்ஃபேர் லேபர் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரின்றது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1947ல செக்ஷன் 2 கிளாஸ் Jல சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்னன்ற டெஃபினேஷன். இதுக்கு ஒரு முக்கியமான கேஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா பெங்களூரு வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு வெர்சஸ் ராஜப்பா 1978ல நடந்த கேஸ். அதாவது ஒரு நிறுவனம் எப்போ இண்டஸ்ட்ரியா மாறுது அப்படின்னா இதுக்கு ஒரு 3 டெஸ்ட் சொல்றாங்க. ட்ரிபிள் டெஸ்ட்னு இந்த கேஸ்ல தான் டிஃபைன் பண்றாங்க இண்டஸ்ட்ரிக்கு. ஒரு இண்டஸ்ட்ரி சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டியா இருக்குதா, அதாவது எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாய்க்கும் ஏதாவது ஒரு உறவு இருக்கான்னு பாக்குறாங்க ஒண்ணு.
ரெண்டாவது, எம்ப்ளாயரும் எம்ப்ளாயும் ஒன்று சேர்ந்து ஒரு சிஸ்டமாக ஒரு ஆக்டிவிட்டியை செய்கிறாங்களா, ஏதோ ஒரு பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. மூணாவது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹியூமன் நீட்ஸ். இவங்க தயார் பண்ணக்கூடிய பொருள் இல்லை இவங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸ் வந்து மனித தேவைகளை பூர்த்தி பண்ணுதான்னு பார்க்குறாங்க. இது மூணும் முழுமை அடைஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு சொல்றது தான் பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு வெர்சஸ் ஏ ராஜப்பா கேஸ். இதில் சொல்றது தான் ட்ரிபிள் டெஸ்ட். இது என்னன்னா சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி, கோஆபரேஷன் பிட்வீன் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி, சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் நீட்ஸ். இதுல போலீஸும் டிஃபென்ஸும் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல சிவில் சர்வெண்ட்டும் இவங்க ஒரு இண்டஸ்ட்ரியா இல்லை, இவங்க எம்ப்ளாயி இல்லைன்னு சொல்றாங்க. சரியா? அடுத்த இது வந்து செக்ஷன் என்ன, செக்ஷன் 2 கிளாஸ் ஜே ஆஃப் ஐடிஏ ஆக்ட் 1947. அடுத்தது டிசொல்யூஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன். ட்ரேட் யூனியனை எப்பப்பெல்லாம் டிசொல்யூஷன் பண்றது? ஒரு ட்ரேட் யூனியனை ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அது எப்படி டிசொல்யூஷன் பண்றது அப்படின்னா வாலண்டரி டிசொல்யூஷன் பை மெம்பர்ஸே வாலண்டியரா வந்து ஐயா நாங்கள் இதுக்கு மேலே கழிச்சிக்கிறோம், எங்களுக்கு ட்ரேட் யூனியன் வேணான்னு சொன்னால் வாலண்டரி டிசொல்யூஷன். இது வந்து செக்ஷன் 27ல சொல்றாங்க. செக்ஷன் 28ல என்ன சொல்றாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டு ரெஜிஸ்ட்ரர். ப்ரியரா ரெஜிஸ்ட்ரருக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 14 நாளுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நாங்கள் கழிச்சிக்கிறோம்னு சொல்றது. இது செக்ஷன் 28. எதுக்காகன்னா இப்படி இவங்க பண்ணிட்டாங்கன்னா டிசொல்யூஷன் பண்ணா இவங்களோட லீகல் ஸ்டேட்டஸ் போயிடும், இவங்க என்னென்ன கடன் வாங்கியிருக்காங்களோ இதெல்லாம் செட்டில் பண்ற ஆப்ளிகேஷன் இவங்களுக்கு வந்துரும்னு சொல்றாங்க. அடுத்ததா என்ன அப்படின்னா டொமஸ்டிக் என்கொயரி. இந்த டொமஸ்டிக் என்கொயரியில் என்னன்னா ஐடிஏ ஆக்ட் 1947ல வந்து டொமஸ்டிக் என்கொயரியை பத்தி சொல்லியிருக்காங்க. வெளிப்படையா இந்த செக்ஷனும் இல்லை, ஆனா அங்க ஒவ்வொரு சில இடத்துல சொல்லியிருக்காங்க. ஐடிஏ ஆக்ட், அதாவது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட், ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்ட் 1946 இதுல எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல இருக்கணும்னா டொமஸ்டிக் என்கொயரி வைக்கணும்னா இது வந்து கோர்ட் ப்ரொசீஜர்லாம் கிடையாது. அதாவது உள்ள இருக்கிறவங்களே டொமஸ்டிக் என்கொயரி பண்றாங்க. ட்ரேட் யூனியன்ல இருக்கிறவங்க இல்ல அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்களே என்கொயரி பண்றது தான் இந்த டொமஸ்டிக் என்கொயரி. முதல்ல இவர் என்ன குற்றம் இவர் மேல என்ன குற்றம் சாட்டப்பட்டிருக்குன்னு அவருக்கு தெரியப்படுத்தணும். அடுத்ததா ரிட்டன் எக்ஸ்பிளனேஷன் அவர்கிட்ட கேட்கணும் ப்ராப்பரா, இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல ஒரு என்கொயரி ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணணும். அப்பாயிண்ட் பண்ணி தான் இதை வந்து என்கொயரி பண்ணணும். இதுல 2 முக்கியமான விஷயம் என்னன்னா டொமஸ்டிக் என்கொயரின்றது ஒரு முதலாளி தான் தொழிலாளி மேல வைப்பாரு. அப்போ அந்த முதலாளி கிட்ட தான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கு. இவர் தான் அந்த பர்டனை ப்ரூவ் பண்ணணும். இவர் தப்பு பண்ணாரு, தொழிலாளி இந்த தப்பு தான் பண்ணாரு, அவர் தான் ப்ரூவ் பண்ணணும். சரியா? இதுல முக்கியமா பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வந்து சொல்றாங்க. சரிதானே? அடுத்தது ILO, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். இந்த இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா 1919ல இது ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. தொழிற்சாலை வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொழிற்சாலை முதலாம் உலக போர், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்குது. ரா மெட்டீரியல் கிடைக்கல, கம்பெனியை நடத்த முடியல, இண்டஸ்ட்ரியை ஷட் டவுன் பண்ற நிலைமை ஆயிடுச்சு. அந்த மாதிரி சமயத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா இருக்கிற லேபரோட சோசியோ அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனை வைக்கிறாங்க. இதுல ஃபோர்ஸ்டு லேபரை அபாலிஷ் பண்றாங்க. ஆண் பெண் சம ஊதியம், ஈக்குவல் ரெமுனரேஷன் வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த ILO இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன்ல யார் யார் இருப்பாங்கன்னு கேட்டா 3 முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க. எம்ப்ளாயர் இருப்பாங்க, எம்ப்ளாயி இருப்பாங்க, வேலை கொடுக்குற முதலாளியும் இருப்பாங்க, வேலை செய்யற தொழிலாளியும் இருப்பாங்க, அது இல்லாம கவர்மெண்ட்டும் இருப்பாங்க. இந்த 3 பேரும் இருக்கிறது தான் ILOன்னு சொல்றாங்க. சரியா? அடுத்த டிசொல்யூஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன், இது ஏற்கனவே பார்த்துட்டோம். அன்ஃபேர் லேபர் பிராக்டிஸும் ஏற்கனவே பார்த்தது தான். இது வந்து பார்ட் 1 முடியுது. அடுத்த பார்ட் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல நம்ம தொடங்குவோம்.